செய்யாறு புறவழி சாலையில் சிப்காட் நிலையெடுப்பு அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துபவர்களுக்கு ஆதரவாக திரண்ட விவசாயிகளை கயிறு மூலம் போலீசார் தடுத்து நிறுத்தியதை அடுத்து சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கி கேட்கலாம். பிரகாஷ், இந்த போராட்டக்காரர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக கிருஷ்ணவேணி, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் உள்ள மேல்மா சிப்காட் அமைக்கும் பணியில் 3வது அலகு அமைக்கும் பணியில் தமிழக அரசு சார்பில் நிலம் கையகப்படுத்தும் பணி அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அதற்கான பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் மேல்மா சிப்காட் பகுதியில் விவசாய நிலங்களை கையகப்படுத்த வேண்டாம் என்று வலியுறுத்தி 2 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் செய்யாறு சிப்காட் நில எடுப்பு அலுவலகத்தில் 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நேற்று முதல் மேல்மா சிப்காட் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவாக தெரிவிக்கும் வகையில் மேல்மா, குறும்பூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புறங்கள் பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று திரண்டு வருவதால் பாதுகாப்பு கருதி அங்கு போலீசார் கைது மேல்மா சிப்காட் அலுவலகத்திற்கு வரும் விவசாயிகளை பெண்களும் தடுத்து நிறுத்தினர். மேலும் மேல்மா சிப்காட் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி கோஷமிட்டு சாலையில் அமர்ந்த பெண்கள் தர்ணாவில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு ஏடிஎஸ்பி மணி தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட விவசாயிகள் மற்றும் நில எடுப்பு அலுவலகத்தில் விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு ஈடுபட்டிருந்த போலீசார் கைது செய்தனர். மேலும் அங்கு தர்ணாவில் ஈடுபட்டு அரசுக்கு எதிராகவும் நிலம் கையகப்படுத்தும் அதிகாரிகளை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பிய பெண்களை கூண்டுகட்டாக போலீசார் கைது செய்து வாகனங்களை ஏற்றினார். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்புடன் காணப்பட்டு வருகிறது. கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.